வணக்கம் மக்களே. பிக் பாஸ் மலையாளம் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெயில் நாமினேஷன் நடந்தது. இது யாருக்கு நல்லதோ இல்லையோ ரொம்ப ரொம்ப ஜாஸ்மினுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுல ரிஷியை வச்சு செஞ்சது ஜாஸ்மின் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. ஓப்பனா நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரி மூஞ்சிக்கு நேரம் வந்து எல்லாரும் தயங்கினாங்க. ஒரு பக்கம் ஜாஸ்மின் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து டோட்டலி அன்ஃபேர் ஃபார் ஜாஸ்மினுக்கு நடந்த ஒரு அன்ஃபேரான விஷயம் தான் நடந்திருக்கு இன்னைக்கு ஜெயில் நாமினேஷன்ல. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோ பத்தி பார்க்க போறோம். ஸோ பிக் பாஸ் வந்து எல்லாரையும் லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாருங்க. ஜெயில் நாமினேஷன் வந்து இந்த டாஸ்க்ல ஒஸ்டா யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா, ஒழுங்கா யார் செய்யல, அதை பேஸ் பண்ணி ஒருத்தரை நாமினேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி தெல்ல தெளிவா லைன் அண்டர்லைன் பண்றாரு. டாஸ்க்ல யாரு சரியா பண்ணல அப்படின்றது தான் லைன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்போதைய பவர் டீமும் அடுத்த வாரம் கேப்டனை நாமினேட் பண்ண முடியாது. அப்போ ரிஷியான ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதில் மோசமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணது யாருன்னா ரிஷி மற்றும் பவர் டீம் தான். மோசமான பர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா மோசத்தின் மோசம் இருக்கிற அந்த டீம் ஓனர்ஸும் இன்னொரு பக்கம் ஹெச்ஆர் மேனேஜராக இருந்த ரிஷி மட்டும்தான். மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லாரும் அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக பார்க்குறவங்க எல்லாருமே இந்த 2 ரீசன் அக்ரி பண்ணிப்பீங்க. ஒன்றா போய் உள்ளே போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வெளியே வந்து ஒரு நாமினேஷன் சொன்னாங்க பாருங்க, அல்டிமேட்டு. நாங்கள் வந்து ஜாஸ்மினை டைரக்டாக வந்து ஜெயில் நாமினேஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அபிஷேக் பேசுகிறாரு. ஆனால் உள்ளே உட்காந்துட்டு குரூப்பாக பேசும்போது ரீசன் எடுத்து கொடுத்தவர் வெளியே வந்து ஓப்பனாக பேசுங்க சார், ஜெயில் நாமினேஷன் வந்து அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் பேரை வந்து ஒரு பக்கம் வந்து ரேஷ்மின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீசன் ஒரு ஆள் சொல்கிறாங்க. ஏண்டா உள்ளே டிஸ்கஸ் பண்ணும்போது தைரியமாக டிஸ்கஸ் பண்ணுறீங்க, வெளியே உட்காந்துட்டு தைரியமாக பேசுகிறான்னா பேச மட்டும் வாய் வர மாட்டேது யாருக்கும். ரீசன் கேளுங்க. மொதல் ரீசன் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணுது. என்னப்பா இந்த டாஸ்க்ல என்ன சொன்னாங்க, கெஸ்ட் வந்து என்ன ஆர்டர் போட்டாங்க, ஜாஸ்மினை போய் கூப்பிட்டு வா, என்ன ஆனாலும் நீ ரோபோட் தானே, என்ன ஆனாலும் கூப்பிட்டு வான்றது தானே கெஸ்ட் சொன்னாங்க. கரெக்டா இல்லையா? அதை தானே ஜாஸ்மின் பண்ணாங்க. டாஸ்க்ல ஜாஸ்மின் எதனா தப்பு பண்ணாங்களா? கரெக்டா அவங்க கொடுக்கப்பட்ட டாஸ்க்ல இருந்து நீட்டா பண்ணாங்க. 2 நாளுமே காயின்னு போய் கெஞ்சல. முதல் நாள் காயினுக்காக போய் கெஞ்சவே இல்லை. 2வது நாள் கெஸ்ட் என்ன பண்ணாலும் கூப்பிட்டுவான்னு சொன்னாங்க. கெஸ்டோட ஆர்டர் தானே கேட்கணும், அதை பண்ணாங்க. அதை பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, நாமினேஷன், ஜெயில் நாமினேஷன். சூப்பர் பவர் டீம்டா. இருக்குதுலே வந்து பெஸ்ட் பவர் டீம் அவார்டு வீக்கெண்ட் எபிசோட்ல மோகன்லால் சார் உங்களுக்கு கொடுப்பாரு. செவலு மேலேயே கொடுப்பாரு 2. அப்படிதான் கொடுக்க போறாரு. பவர் டீம் இல்ல, ஒஸ்ட் பவர் டீம் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு 4-5 குறும்படம் போட்டு கீழ்ச்சி விட்டாதான் திருந்துவாங்க போல இருக்கு. அவங்க வேற இதுல வாய் பெஸ்டா பண்ணிருக்கீங்க, இருக்குதுல ஒஸ்ட் பவர் டீம் நீங்க தான் அப்படின்னு வச்சுங்க நனவுல. இது ஒரு பக்கம். 2வது ரீசன் என்னன்னா, ரோபோட் வந்து ஒரு தப்பான வார்த்தை பேசிருச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை வந்து அந்த சிப்பு மாத்தினதுக்கு அப்புறம் சொல்லி கொடுத்துதான் ஜாஸ்மினை பேச வச்சாங்க. ஓகேவா? அதை 2 ரீசனை பேஸ் பண்ணி நாமினேட் பண்றாங்க. ஜாஸ்மின் உடனே அடிப்பொடி வேற லெவல்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க நான் இந்த வாரத்துல இருந்து இந்த ஜாஸ்மின் என்ன அல்டிமேட்னா முதல் நாளே சொல்லிட்டு இருக்காங்க, பவர் டீம் யாருன்னு இந்த வாரம் ஜெயில் நாமினேஷன் நான் தான் அப்படின்றது சிஜோ கிட்ட ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு. ஏன்னா முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரையும் நீங்க ஜாஸ்மினை தானே டார்கெட் பண்ணீங்க. குறிப்பா அபிஷேக் மற்றும் அன்சிபா ஜாஸ்மின். இந்த டாஸ்க் யார் பெர்ஃபார்ம் இல்ல, ஜாஸ்மின். அப்போ அடுத்த வாரம் யார் எலிமினேஷன் போவா, ஜாஸ்மின். இந்த வாரம் டாஸ்க்ல தூங்கிட்டு இருந்தது யாரு, ஜாஸ்மின். எது கேட்டாலும் உங்க வாயில இருந்து பதில் வர்றது ஜாஸ்மின் தான் வரும். சூப்பரா பண்ணீங்கடா. ஏண்டா உங்க ரிஷி என்ன பண்ணாரு? அப்படி இதே ரிஷி பண்ண தப்புங்களுக்கு எதுவுமே பேச மாட்டேங்க. ரிஷி ஏன்டா நாமினேஷன் பண்ணல? நீங்க எதுக்கு பண்ணல, ஏன் பண்ணல? அப்படின்னா ரிஷி பண்ணிட்டா ரிஷியை நாமினேட் பண்ணல. ஒஸ்ட் பர்ஃபார்மர் இருக்குதுலே ஒஸ்ட் எதுனா பவர் டீம். இது சரி, நாமினேஷன் பண்ணிட்டீங்க. அடுத்து சிஜோ வராரு. சிஜோ வந்து என்னன்னா, ரிஷி தாங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மர் இருக்குதுலே. அவன் இண்டிபெண்டன்ட் கேமே இல்லை. ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி கேம் விளையாடிட்டு இருக்கான். குறிப்பா வந்து பவர் டீமுக்கு அண்டர்ல வேலை செய்யற ஒரு ஆள், பவர் டீம் கீழே வேலை செய்யற ஒரு ஆளு. அடுத்து வந்து ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே இருக்கான். குறிப்பா வந்து அன்சிபா மேடமோட ஷேடோல தான் விளையாடுறாரு. அன்சிபாவோட பேச்சை கேட்டு மட்டுமே கேம் விளையாடுறாருன்ற மாதிரி போட்டு தாக்குன்னு ரிஷியை தாக்குறாங்க. அப்படியே புஷ்ன்னு ஆகுது. ஒரு பக்கம் ரிஷியோட மூஞ்சு, அன்சிபாவோட மூஞ்சு. இதெல்லாம் விடுங்க, அடுத்து மெயின் பிக்சர் பாருங்க அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் வந்த உடனே நான் வரிசையா பாயிண்ட் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட், ஸோ ரிஷி வந்து எப்பவுமே வந்து பர்சனலாக எடுத்துக்கிறது தான் ஒரு கேமில் நடக்கிறது எல்லாமே பர்சனலாக எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறது, பர்சனலாக பார்க்கறது தான் அவருடைய வேலை. நம்பர் 1, ரிஷி பேர் எடுத்தா வந்துடுவாரு, இல்லை அன்சிபா பேர் எடுத்தா மட்டும் அப்படியே வந்துடுவாரு ரிஷி.
வேற எதுவுமே பண்றது இல்ல, இவங்க 2 பேர் பேர் எடுத்தா மட்டும் வந்துடுறது ரிஷி அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ல அடிக்கிறாங்க. ரெண்டாவது, இண்டிவிஜுவலா யோசிக்க தோணுதா, இண்டிவிஜுவலா ஒரு ஒப்பீனியன் சொல்ல தெரியுமா உனக்கு, எதுவும் பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி ரெண்டாவது பாயிண்ட். என்னன்னா அடி மேல அடி வாங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மூணாவது, ரிஷியோட கேரக்டர் சேஞ்ச் ஓவர் பாத்தீங்களா இல்லையா, இந்த கேப்டன்சில இருந்து ஹெச்ஆர்ல இருந்து இதெல்லாம் சேஞ்ச் ஓவர் பாத்தீங்களா இல்லையா, இந்த மாதிரி சேஞ்ச் ஓவர் நம்ம பார்த்திருக்குமா, இப்படி ஒஸ்ட் பிஹேவியர் அந்த ஹெச்ஆர் கேட்டகரியில பண்ணதே இவர் தான். முழுக்க முழுக்க எல்லாத்தையும் பர்சனலா எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணது ரிஷி அப்படின்ற மாதிரி போட்டு அடிச்சுட்டு, அடுத்த 4வது லைன்ல ஒன்று சொன்னாங்களே, இப்போ எனக்கு பவர் டீம் தான் நாமினேஷன் பண்ண முடியல, பவர் டீம் தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர், அவங்களால நாமினேட் பண்ண முடியல அப்படின்றது டைரக்டா மூஞ்சில் அடிச்சாமலே ஜாஸ்மின் சொல்லிட்டு அவங்கள நாமினேட் பண்ண முடியாததால என்ன இப்போ ஒரு ரீசன் கொடுத்தாங்களே, அதுவே நாட் அக்செப்டபிள், மோசமான ரீசன். அதனால என்ன பண்ற, பவர் டீமுக்கு அடிமையா இருக்கிற ஒரு ஆள் இருக்கார்ல அவரை நாமினேட் பண்றேன்ற மாதிரி பவர் டீமின் அடிமை ரிஷி அப்படின்ற மாதிரி, குறிப்பா அன்சிபாவோட அடிமை ரிஷி அப்படின்ற மாதிரி போட்டு தாக்கிட்டாங்க. வேற லெவல் ஜாஸ்மின், ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்றது சொல்லிடலாம். கலக்கிட்டாங்க, ஒரே பாயிண்ட்ல நாக் அவுட், அப்படியே ஒட்டுமொத்த ஜோலியும் பவர் டீமோட ஜோலியும் முடிச்சுட்டு விட்டாங்க. அடுத்து அர்ஜுன் வந்து சொல்றாரு, ரிஷி ஒரு ஹெச்ஆர்னா ஒரு எத்திக்ஸ் வேணும், எத்திக்ஸ் அந்த ஹெச்ஆரோட இது பேசிக்கே தெரில, ஹெச்ஆர் மாதிரி பிஹேவ் பண்ணல, பேச தெரில, ஒண்ணுமே பண்ணல. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஊட்டி ஸ்பூன் அவர் ஏற்றி விட்டு கேம் பிளே பண்ற மாதிரி மோசமான கேம் பிளே பண்ணது ரிஷி அப்படின்ற மாதிரி போட்டு தாக்கிட்டாரு அர்ஜுன். அடுத்து ஸ்ரீத் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னா சிஜோ தான். டாஸ்க்ல ஒழுங்கா பண்ணல, எனக்கு தெரிஞ்சு பர்ஃபார்மன்ஸும் கம்மியா இருந்தது அப்படின்றது சிஜோ. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க, வேலிடான ரீசனுங்க என்ன பொறுத்த வரைக்கும். சிஜோ மசாஜ் கூட யாரு, ஜாஸ்மின் ரோபோட்டை கேட்டு தான் சில விஷயங்கள் பண்ணாரே தவிர அந்த அளவுக்கு ஆக்டிவா மற்றவங்க பண்ண அளவுக்கு கூட சிஜோவோட ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மி. எல்லாரை விட கம்பேர் பண்ணும்போது ஒஸ்ட் வந்து பவர் டீம், ரெண்டாவது ரிஷி, ஓகேவா, மூணாவது இடத்துல லோல வராருன்னா அது சிஜோ மட்டுமே, மாற்றுக்கிறதே இல்லை. நான் நேற்று வீடியோலேயே சொன்னேன், கொஞ்சம் கம்மியா பண்ணது சிஜோ தான். எனக்கு தெரிஞ்சு ஜெயில் நாமினேஷனுக்கு ஒரு வேலை அப்படி இவரை பண்ணிட்டு ஜாஸ்மினுக்கு பதில் யாராவது போனோம்னா அது சிஜோ தான் போயிருக்கணுமே, அதுக்கு மாற்றுக்கிறதே இல்லை. அடுத்து அப்சரா ரிஷியை சொல்றாங்க, குறிப்பா அவரை வந்து ஒருத்தர் பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் ரிஷி கேம் பிளே விளையாடுவாரு, குறிப்பா அவங்களை பேம்பர் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. சொந்தமா யோசிக்க தெரியாது, சொந்தமா ஒரு ஒப்பீனியன் சொல்ல தெரியாது, இந்த மாதிரி இல்ல. ஒரு முடிவு எடுக்க சொன்னா, ஒரு கேப்டனா ஒரு தீர்மானம் எடுக்க சொன்னா போய் கேட்டு வருவாரு, ஒரு தீர்மானமும் எடுக்க தெரியல. ஒஸ்ட் கேப்டன்சி இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன் 7லயே ஒஸ்ட் கேப்டன்சினா அவர் இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேரோட ஷேடோல இருக்காரு, அவருடைய கேம் விளையாடாம மற்றவங்களோட ஷேடோல தான் கேம் விளையாடி இருக்காங்கன்ற மாதிரி போட்டு வெட்டி வைராகியம் மட்டும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அப்சரா வந்து திருப்பி கொடுக்குறாங்க ரிஷிக்கு. அடுத்ததா சரண்யா வராங்க. ஸோ ரிஷி தான், அவர்கிட்ட ஒரு போல்டுனஸ் இல்லை, வாய்ஸ் கூட இல்லை, ஒரு கேப்டன்சியா ஒரு மற்ற அந்த பவர் டீமுக்கு இல்லை அண்டர்ல வேலை செய்யற ஒருத்தன் தான் இவன் அப்படின்ற மாதிரி. டாஸ்க்ல கன்வின்ஸ் தான் பண்ண சொன்னாங்க, ஆனா கன்வின்ஸ் பண்ணாம அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே மாத்தி பேசுறதா இருக்கட்டும், ஹெச்ஆர் போஸ்ட்டுக்கு அவர் ஹெச்ஆர் போஸ்ட் மாதிரியே பிஹேவ் பண்ணல. ஸோ கிட்டத்தட்ட எம்ப்ளாயிஸை கன்வின்ஸ் பண்ணி எம்ப்ளாயிஸ் கூட இருக்கணும், அந்த எம்ப்ளாயிஸ் கூட இல்லாம ஓனருக்கு வேலை செய்யற ஒரே ஆளா மட்டுமே இருந்தாரு அப்படின்ற மாதிரி ரிஷி. அடுத்து ஸ்ரீரேகா, போன வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் ரிஷியோட பர்ஃபார்மன்ஸ் லோவா இருக்கு. போன வீக்ல பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ரிஷி இந்த வாட்டி ஒஸ்ட் பெர்ஃபார்மர், அதனால நான் நாமினேட் பண்றது போட்டாங்க. சாய் கிருஷ்ணா, நான் ரிஷியை தான் சொல்லுவேன். ஸோ அவர் வந்து ஹெச்ஆர் போஸ்ட் வந்து டஃப்பான ஜாப். ஒரு பக்கம் வந்து கெஸ்ட்டை இது பண்ணணும், இன்னொரு பக்கம் ஓனர்ஸை பார்க்கணும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸை பார்க்கணும். இந்த 3 பேரை கன்வின்ஸ் பண்ணி மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஜாப் இது. அதில் 25% அவர் மோசமான வார்த்தைகள் பேசினது, மோசமான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு. அதனால நான் ரிஷியை நாமினேட் பண்ணுறேன்ற மாதிரி ரிஷி அடிச்சிட்டார் சாய் கிருஷ்ணா. அடுத்து நந்தனா வராங்க, ரிஷியோட கேப்டன்சி ஒழுங்காக பண்ணல, ஹெச்ஆர் வந்து மற்றவங்களை எப்படி பிஹேவ் பண்ணணும், ஹெச்ஆர் பொசிஷனுக்கான வேல்யூவும் தெரியாது, மற்றவங்களை தாழ்த்தி பேசுறது, புட் டவுன் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்களை அட்டாக் மட்டுமே பண்ணாரு, ரொம்ப தப்பு. குறிப்பா வந்து ஏடி பொடி வாடி வாடி அப்படின்ற மாதிரி பேசுறதுலாம் ரொம்ப மோசம். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறதால டைரக்டா வந்து நான் நாமினேட் பண்றேன் ரிஷி அப்படின்ற மாதிரி ரிஷியை போட்டாங்க. அடுத்து ஹவுஸ் ஓனர்ஸோட பப்பட் அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணிட்டாங்க. இது ஜிண்டோ வந்து என்ன சொல்றாருன்னா, போன வாட்டி பண்ணதுல எனக்கு அந்த சின்ன ப்ராப்ளம் இருந்தது, அதை தவிர்த்து ஜிண்டோ சூப்பரா பண்ணிட்டு இருந்தார் ரிஷி. எனக்கு பெரிய ப்ராப்ளம்னா இன்னைக்கு நடந்த கேப்டன்சி டாஸ்க்ல ஒழுங்கா பண்ணலங்க, அன்ஃபேருங்க. எல்லாரையும் ஒன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்கணும், ஒருத்தருக்கு அட்வான்டேஜ் கொடுத்த மாதிரி பண்ணாரு, ரொம்ப தப்பு பண்ணிருக்காரு ரிஷி அப்படின்ற மாதிரி ஜிண்டோ கூட ரிஷியை போட்டு காலி பண்ணிட்டாங்க. லாஸ்டா ரிஷி வந்து பேசுறாரு, அப்சரா, எனக்கு வந்து அப்சரா தாங்க, ஒரு ஹெச்ஆரா இருந்தாலும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கல. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஆரால நாங்க வெளியே போலன்ற மாதிரி 4 பேர் வெளியே போயிட்டு இப்ப ஹெச்ஆர் மேல வந்து 4 பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்களே, எனக்கு அது பிடிக்கல அப்படின்றதையும், அதுவும் 20 பாயிண்ட் கொடுக்க சொன்னா அது கொடுக்காம பல விஷயங்கள் பேசினதா இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாத்தி உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே வேற மாதிரி பண்றது வந்து இவங்க தான் அப்படின்னு. அப்ப கூட என்ன சொல்றாரு அப்சரா வந்து, இந்த டாஸ்க் பர்ஃபார்மன்ஸை பேசணும்,
உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறாங்கன்னா அப்போ பர்சனல் அதானே. நீங்க டாஸ்க்ல சொல்லுங்க, உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பண்றாங்கன்னா அது டாஸ்கா மக்களே? அது பர்சனல் வெஞ்சன்ஸ்ல தானே வருது, கரெக்டா? அப்போ முழுக்க பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் அப்சரா மேல காட்டுகிறார் ரிஷி அவர்கள் அப்படின்றது தெரியுது. இதுல மெஜாரிட்டியா வந்து ரிஷி வந்து 9 ஓட்டுகள், எப்படி 11 பேர்ல 9 பேர் ஓட்டு போடுறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு ஒஸ்டா பண்ணிருக்காருன்றது பாத்துங்க. ரெண்டாவது ஜாஸ்மின் ஜெயில் நாமினேஷன். ஸோ இந்த வாட்டி ஜெயிலுக்கு ஜாஸ்மின் போனாங்கன்னா அவங்களுக்கு இப்போ பாசிட்டிவா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா கெஸ்டே பாராட்டினாங்க. கெஸ்டே வந்து ஜாஸ்மினை பாராட்டுறதுக்கான காரணம் என்ன, 4 பேருக்கு இதை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுல ஸ்ரீரேகா ஜாஸ்மின்லாம் கலக்குனாங்கன்றது பாராட்டுற கெஸ்டே பாராட்டியிருக்காங்க. அப்படியாப்பட்ட ஆளுங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மரா? புரியல எங்களுக்கு. அதுல பிக் பாஸ் அண்டர்லைன் பண்ணது என்ன, நீங்க பண்ணது என்ன? அப்போ முழுக்க பர்சனல் வெஞ்சன்ஸ்ல பண்ணியிருக்கும் பவர் டீம் அப்படின்றது பேசிக் பாயிண்ட். இன்னொரு பக்கம் வந்து அன்சிபா கூட உட்காந்துக்கிட்டு பொருளி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க 2 பேரும் உட்காந்துட்டு நான் சொன்னது கரெக்ட் தானே அன்சிபா அப்படின்னும் போது ஆமாமா நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அன்சிபா பேச. இது அன்சிபாவை பொறுத்தவரையும் மற்றவங்களுக்கு தப்பு பண்ணா இது இப்படி பண்ணிருக்கணும் அது அப்படி பண்ணிருக்கணும் கிளாஸ் எடுக்கிறீங்களா? ரிஷி பண்ணதெல்லாம் நியாயமா? ஒரு பேசின விஷயங்கள்லாம் கரெக்டா? ஏன்னா நீங்க சொல்லி கொடுத்து தானே பேசியிருக்காரு, அதனால நீங்க சிங்கிச்சான் கரெக்ட் ரிஷின்னு எடுத்து கொடுப்பீங்க. மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க கூட இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் அடுத்த கேமுக்கு லிஃப்ட் பண்ணுங்க, இல்லை கேமை காலி பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரிஷியோட கேம் பிளே அன்சுபா கூட இருந்தே ரிஷியோட கேம் பிளே காலி ஆகிட்டு போகுது அப்படின்றது தெரியுது. இன்னொரு பக்கம் அப்சரா வந்து கூப்பிட்டு பேசுறாங்க, எனக்கு உன்னுக்கு பண்ணது அநியாயம் ஜாஸ்மின் அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் கிட்ட ரேஷ்மின் முன்னாடியும் நோரா முன்னாடி சொல்றாங்க. உனக்கு நடந்தது மோசமான விஷயம், டாஸ்க்ல பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணன்றது கெஸ்ட் பாராட்டி இருக்காங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்படியாப்பட்ட ஆளை உன்னை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்ம்ல போடுறாங்கன்னா உனக்கு நல்லதுதான் நடக்கும், அது அன்ஃபேர், மோகன்லால் சார் கண்டிப்பா வந்து கேட்பாரு அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்சரா. ஸோ இது டோட்டலி அன்ஃபேரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க நீ அதை போய் இப்படி சொல்லாமேன்ற மாதிரி ரேஷ்மின் முன்னாடியும் நோரா முன்னாடியும் சொல்லியிருக்காங்க. இதுல நோரா வேணான்னு தான் சொன்னாங்க, அந்த உள்ள குரூப் டிஸ்கஷன் நடக்கும்போது நோரா வேணான்னு தான் சொன்னாங்க. பட் அதையும் மீறி பண்ணது யாருன்னா ஒரு பக்கம் அபிஷேக், ரேஷ்மினுக்கும் பங்கு இருந்தது. ஜாஸ்மினை நாமினேட் பண்ண வேணான்னு சொன்னது நோரா சொன்னாங்க. நோராக்கு தெரிஞ்சதுக்கு இது பண்ணா தப்பு இருக்கு அப்படின்றது நோரா ஃபீல் பண்ணாலும் பட் மிச்சம் 3 பேர் ஜாஸ்மினை தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. கடைசியில் நோராக்கே தெரிஞ்சிருக்கு இது பேக் ஃபயர் ஆக போகுதுன்று நோராவோட மூஞ்சிலே தெரியுது. இன்னொரு பக்கம் ஜாஸ்மின், எனக்கு தெரியும் தாங்க, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், சிஜோ கிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன், இவங்க வந்த உடனே நாளே நான் சொல்லிட்டேன் நான் தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ன்றது நான் சொல்லிட்டேன், குறிப்பா வந்து ஜெயிலில் போடுவாங்கன்றது நான் சொல்லி தான் இருந்தேன் அப்படின்னும் போது இன்னொரு பக்கம் அப்சராவும் சொல்றாங்க, நான் என் பேரை ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன், 2வது உன் பேரு, 3வது சரண்யா பேரு, என் பேர் வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஜாஸ்மினோட பேர் தான் எதிர்பார்த்தேன், அதுக்கேற்ற மாதிரி தான் வந்திருக்கு. பட் எனிவே ஃபீல் பண்ணாத, நீ சூப்பரா தான் பண்ண அப்படின்ற மாதிரி ஜாஸ்மினுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. எனிவே ஜாஸ்மின் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ட் டிசர்வே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெயிலுக்கு போக வேண்டிய 2 நபர்கள் யாருன்னா பவர் டீம் பண்ண முடியாதுன்ற கேட்டகரியில ரிஷி 1 கரெக்ட், 2வது சிஜோ போனோம். இந்த டாஸ்க்ல லோவா பர்ஃபார்மன்ஸ் பண்ணது சிஜோ. வேற அதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சிஜோவோட கேம் பிளே பெருசா எதுவுமே இல்லை. மசாஜ் கூட ஜாஸ்மின் சொல்லி இது பண்ணாங்களே தவிர ஜாஸ்மின் முழு ஈடுபாடா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. சிஜோ பேசி பிளான் பண்ணாரே தவிர எக்ஸிகியூஷன்லாம் அந்த அளவுக்கு பண்ணல. ஸோ ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சிஜோ மற்றும் ரிஷியா தான் ஜெயிலுக்கு போக வேண்டிய தகுதி உள்ள நபர்கள், ஜாஸ்மின் போக தகுதி இல்லை அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிருங்க. அதை தவிர்த்து ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு, ஜெயில் நாமினேஷன் பேஸ் பண்ணி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல என்னன்னா ஜெயிலில் போயிட்டு சித்திரம் வரையணும், கார்ட்டூன் மாதிரி சித்திரம் வரைக்கணும். யாரை பத்தினா வீட்டுக்குள்ள இருக்கிற ஹவுஸ் மேட்சை ஒவ்வொருத்தரா பார்த்து சித்திரம் வரையணும். ஸோ அதுல சிஜோ வரைஞ்சிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து சாய் கிருஷ்ணாலாம் அந்த சித்திரம் வரைஞ்சி பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ஜாஸ்மின் மற்றும் ரிஷி. இதுதான் அந்த ப்ரோமோ. ஸோ இதுக்கப்புறம் நைட்டு லைவ்ல சந்திப்போம் கைஸ். பாய் பாய்.